நாம் மனிதர்களோடு வாழ்கிறோம், உறவுகளோடு வாழ்கிறோம். பல்வேறு நிலைகளில் நாம் நம்மை புதுப்பிக்கவில்லை என்றால் முதலில் நம்முடைய குடும்பம் உடைவதற்கு நாமே காரணமாக அமைகிறோம். இந்த உலகத்தில் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. அண்ணன் தம்பியோடு ஒற்றுமையாக வாழ்வதுதான் திருச்சபையாக வாழ்வதற்கு சமம். இன்று நாமே சற்று சிந்தித்து பார்ப்போமே. நம்மோடு பிறந்த அண்ணன் தம்பிகள் எத்தனையோ பேர், அக்கா தங்கைகள் எத்தனையோ பேர். இன்று நீங்கள் தொடக்க காலத்தில் உங்கள் அன்னை மடியிலேயே ஒன்றாக வாழ்ந்த வாழ்க்கைதான் இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உறவு நிலையிலேயே பொறாமைகளினால் விரிசல். இந்த பொறாமை பல்வேறு நிலைகளில் தோன்றலாம். ஒன்று. இரண்டாவது, இன்னசென்ட்டுடைய பிளட்டுக்கு நம்ம காரணமாகவும் என்று சொல்லுவோம் அல்லவா? யூதர்களும் சரி, பரிசேயர்களும் சரி, ஒரு கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து விட்டார்கள். இப்படித்தான் நம்ம வாழ்க்கணும். நம்ம மக்களிடத்தில் பெரிய அதிகாரம் உடையவர்களாக காண்பித்து கொண்டோம். மக்களுடைய செல்வாக்கு நமக்கு இருப்பதாக காண்பித்து கொண்டோம். ஆனால் இயேசுவினுடைய பிரசன்னத்திற்கு முன்னால் இந்த செல்வாக்கெல்லாம் அழிக்கப்படுகிறதே, நம்முடைய குற்றங்களை அவர் காண்பிக்கிறாரே என்று இயேசுவினுடைய இரத்தத்தை சிந்துவதற்கும் அவர்கள் காரணமானார்கள். ஆனால் சிலுவை அடியிலே இயேசு தன்னையும் புதுப்பித்து கொண்டார். எவ்வாறு புதுப்பித்து கொண்டார் என்றால், இந்த திராட்சை தோட்ட ஓமையிலே பார்ப்பது போல அவர்கள் அவரை கொலை செய்வதற்கு, சிலுவையில் அறைவதற்கு ஒப்புவிக்கு கொடுத்தப்பட்ட போதிலும் சிலுவை அடியிலே அவர் புதுப்பித்தது என்னவென்றால், தந்தையே, இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. சிலுவையின் அடியில், சிலுவையின் மரத்தில் இயேசு இந்த வார்த்தையை தந்தையினிடத்தில் சொல்லாமல், தன்னை புதுப்பிக்காமல் இருந்திருந்தால் நாம் இன்று திருச்சிலுவையை நாம் இன்று வணங்கி இருக்க மாட்டோம். ஏன் திருச்சிலுவையை நாம் வணங்குகிறோம் என்றால், நாம் அவருக்கு துரோகம் செய்தாலும், அந்த இன்னசென்ட்டுடைய பிளட்டுக்கு நாம் காரணமாக இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இன்று நம்மளுடைய வாழ்வில், நம்மளுடைய குடும்பங்களுடைய ஒற்றுமைக்கு நாம் காரணமாக இருப்போம் என்றால் இந்த வழிபாடில் நாம் பங்கெடுப்பதில் மிகுந்த பலன் இருக்கின்றது. ஆமென்.